ஸோ நம்ம ட்ரிப்பில் சென்னை டு தேனி, மேகமலை, அங்கேருந்து குமுளி கிராஸ் பண்ணிவிட்டு, ஸோ வாகமான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரியார் லேக்கில் ஒரு போட் ரைட் போகலான்ட்டு ஒரு பிளான். ஸோ அதுக்கு தான் நம்ம தலைவர் வந்து டிக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ இந்த போட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப பெரிய லேக். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு சிட்டியே கவர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த லேக்கு. ஓகே, பட் அற்புதமாக இருக்குது. ஸோ மக்கள் எப்படியும் ஒரு 30-40 பேர் ஒரு போட்டில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் அந்த போட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சீ. அதில் போகலாமா? சின்னதில் இதில் போனோம் இங்கே சார். எதில் நாங்கள் சரி வாங்க, நேரம் வாங்க. அங்கேயும் ஒன்று இருக்குது. சின்னதே போச்சு. அது வந்து கச்ச கச்ச கச்சன்னு டிக்கெட்டா அவர்களும் காட்டுதால ஓகே, நல்ல விஷயம் தானே. இங்கேருந்து அவசரம் வந்துட்டீங்களா? ஸோ நம்ம போட் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அது கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகிட்டு இது ஒரு ரெசார்ட். இது ஸோ பெரியார் லேக்குள்ளேயே ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஒரு ரெசார்ட்டில் மேபி ஒரு கெஸ்ட்டை பிக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பிக் பண்ணிவிட்டு திரும்பியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது ரொம்ப பெரிய வீடியோனால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண முடியல. ஸோ நிறைய கட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பட் வெரி பியூட்டிஃபுல் லேக். இந்த லேக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ எங்கே முடியும்னே தெரியல. போய் ஒரு யூட்டன் போட்டுக்கிட்டு வந்தோம். பட் கிளைமேட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட செப்டம்பர் மந்த் போயிருந்ததுனால கொஞ்சம் கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ
ஃபுல்லாக பச்சை பசேல். மான்சூன் டைம் நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணியும் நிறைய இருக்கும். இல்லைன்னா தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா போட் ரைட் போகிறதும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. Thanks for watching and please subscribe.